4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது KL ராகுல் தலைமையிலான லக்னோ அணி. நடப்பு IPL சீசனோட 48வது லீக் ஆட்டத்துல லக்னோ அணியும் மும்பை அணியும் மோதினாங்க. இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சா பிளே ஆஃபுக்கு போற வாய்ப்பை மறந்துட வேண்டியதுதான் என்ற அளவுல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு முக்கியமான மேட்சா இருந்தது. டாஸ் வென்ற லக்னோ கேப்டன் KL ராகுல் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்ய மும்பையோட ஓபனர்கள் இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும் களத்துக்கு வந்தாங்க. ஆரம்பம் முதலே அதிரடி காட்டுற வழக்கத்தை வச்சிருக்கிற ரோஹித் சர்மா 4 ரன்கள்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆக மும்பை ரசிகர்களுக்கு செம ஷாக். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் 10 ரன்கள்ல எனக்கென்னு அவுட் ஆனார். அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து மும்பை தவிச்சப்போ களமிறங்கின திலக் வர்மா 7 ரன்கள்ல அவுட் ஆனார். மும்பை அணி 3 விக்கெட்டுகளை இழந்து படு பாதாளத்துல இருந்தப்போ கேப்டன் ஹர்திக் பாண்டியா மாஸ் என்ட்ரி கொடுத்தார். சரிவுல இருக்க அணியை தூக்கி நிப்பாட்டி தன்னோட கேப்டன்சியை நிரூபிக்க போறாருன்னு நினைச்ச ரசிகர்களுக்கு வச்சாரு பாருங்க பெரிய ஆப்பு. வந்த முதல் பால்லையே கேட்ச் கொடுத்து கோல்டன் டக்ல வெளியேறினாரு பாண்டியா. 5.2 ஓவர்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 27 ரன்களை மட்டுமே எடுத்து அதல பாதாளத்திற்கு போனது மும்பை. ஓப்பனிங் இறங்கி நிதானமா ஆடிட்டு வந்த இஷான் கிஷனுக்கு கை கொடுத்தார் நேகல் வதேரா. இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா ரன்களை சேர்த்தது. மும்பை அணியோட ஸ்கோர் 80 வந்தப்போ யார் கண் பட்டதோன்னு தெரியல 36 பால் பிடிச்சு 32 ரன்களை அடிச்சிருந்த இஷான் கிஷன் அவுட் ஆனார். அடுத்து வந்த டிம் டேவிட் அடிச்சு ஆடினார். 18 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 1 சிக்ஸர் 3 பவுண்டரின்னு 35 ரன்களை அடிச்சார். கடைசியா 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்களை எடுத்தது மும்பை. அதிகபட்சமா நேகல் வதேரா 46 ரன்களை அடிச்சார். 145 ரன்கள் என்ற சுலபமான இலக்கோட களமிறங்கினாங்க லக்னோவோட ஓபனர்கள். ஆனா வந்த உடனே கோல்டன் டக்ல வெளியேறினாரு அர்சின் குல்கர்னி. அடுத்து வந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கூட கூட்டணி அமைச்சாரு கேப்டன் KL ராகுல். டார்கெட் கம்மி என்றதால நிதானமா ரன் சேர்த்தது இந்த ஜோடி. 22 பால்கள்ல 1 சிக்ஸ் 3 பவுண்டரின்னு அடிச்சு 28 ரன்களை அடிச்சிருந்த கேப்டன் KL ராகுல் ஹர்திக் பாண்டியா போட்ட ஸ்விங்ல கேட்ச் கொடுத்தார். ஆனா பொறுப்பா ஆடின ஸ்டோய்னிஸ் அரை சதம் கடந்தார். அடிக்க வேண்டிய ரன்னும் மிச்சம் இருக்கிற பாலும் ஒரே எண்ணிக்கையில இருந்ததால லக்னோவோட வெற்றி உறுதியானது. 19.2 ஓவர்கள்ல 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்களை எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல மும்பையை வீழ்த்தியது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.